கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒரு உண்மையான கிறிஸ்தவனாய் ஒரு ரியல் கிறிஸ்டியனா வாழ்றதுங்கிறது மிக கடினமான காரியங்க. அத நம்மால சுயமா கண்டிப்பா செய்யவே முடியாது. அதுக்காக தான் ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கார். தேற்றரவாளன் நீங்க நம்மள என்ன பண்றாருன்னா, ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவினுடைய வழிய நமக்கு ஃபாலோ பண்றதுக்கு நமக்கு கிருபை கொடுத்துக் கொண்டே இருக்கிறார். நம்மள வழிநடத்திக் கொண்டே இருக்கிறார். அப்படி நம்ம செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த உலகம் நம்ம இங்க வாழும்போதே ஒரு குட்டி பரலோகமா மாறிருங்க. ஏன் இவ்ளோ பிரச்சனைகள்? ஏன் இவ்ளோ சண்டைகள்? குடும்பத்துல ஒரு பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை, நாடுகள் மத்தியில பிரச்சனை, ஸ்டேட்ஸ் மத்தியில பிரச்சனை. இதெல்லாம் என்னன்னா, நம்ம இயேசு கிறிஸ்துவின் வழிய நம்ம பின்பற்றாதனால தான். அவர் சொன்ன வழிய நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா, இந்த உலகம் அழகா ஒரு குட்டி பரலோகமா மாறிருங்க. நல்லா நீங்க அவருடைய வசனங்கள் நீங்க படிக்கணும்னா, நீங்க சுவிசேஷ பாடங்கள்ல அவருடைய மலை பிரசங்கத்துல இயேசு கிறிஸ்து நெறைய பொன்மொழிகள பொழிந்திருப்பார். அதுல ஒரு முக்கியமான ஒரு கோல்டன் ரூல். அந்த ரூல ஃபாலோ பண்ணா போதும். இந்த உலகத்துல தேவனுக்கு பிரியமாய் நம்ம மாறிருவோம். நம்ம இங்க இருக்கும்போதே ஒரு பரலோகத்த நம்மனால ஃபீல் பண்ண முடியும். அந்த வசனம் நீங்க பார்த்தீங்கன்னா, மத்தேயு 7:12 அந்த வசனத்த வாசிக்கிறேன். ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ, அவைகளை நீங்களும் அவர்களுக்குச் செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். கடவுள் ஒரு வார்த்தையில சொல்ட்டார். ஒரே ஒரு வசனத்துல சொல்ட்டார் இல்லையா? நீ உனக்கு உன் ஃப்ரெண்ட் என்ன செய்யணும்னு நினைக்கிறானோ, அதையே உன் ஃப்ரெண்டுக்கு செய். நீ உன் மனைவிக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ, அதையே உன் மனைவிக்கு செய். நீ உன் கணவனுக்கு என்ன செய்ய நினைக்கிறியோ, அதையே உன் கணவனுக்கு செய். அந்த வார்த்தைய நம்ம அப்படியே நம்ம வாழ்க்கையில அபியாசப்படுத்திட்டோம்னா, நம்ம இங்க வாழும்போதே நமக்கு சொர்க்கம் தாங்க. எதனால இந்த உலகத்துல இவ்ளோ பிரச்சனைகள், போட்டி, பொறாமைகள், சண்டைகள் எல்லாம்னா, இந்த ஒரு வார்த்தைய நம்ம ஃபாலோ பண்ணாதனால தான். இந்த ஃபாலோ பண்ணிட்டோன்னு வச்சுங்களேன், நம்ம தேவனுக்கு பிரியமாய் மாறி எல்லாரும் ஒரு இயேசு கிறிஸ்துவை போல மாறிருவாங்க இல்ல? அதுதான் கடினமான காரியம். என்னன்னா, நமக்கு என்ன நினைக்கிறோம்னா, எனக்கு எல்லாரும் நல்லது செய்யணும். ஆனா, நான் மத்தவங்களுக்கு எனக்கு பிடிச்சிருந்தா நான் நல்லது செய்வேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் யாரையும் மன்னிக்க மாட்டேன். ஆனா, நான் மத்தவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்டா, அவங்க என்ன மன்னிக்கணும். நான் மன்னிப்பேன். எனக்கு பிடிச்சிருந்தா மன்னிப்பேன். என் சூழ்நிலைகள் கரெக்ட்டா இருந்தா மன்னிப்பேன். ஆனா, நான் மத்தவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்ட உடனே அவங்க மன்னிச்சிடணும். என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, என் தப்பு நானே இருந்தாலும் சரி, என்ன மன்னிக்கணும். அந்த மாரி ஒரு ஆட்டிட்யூட்ல தான் இருப்போம். இதனால தான் என்ன ஆகுதுன்னா, இந்த உலகத்துல பிரச்சனைகள், ப்ராப்ளம்ஸ் எல்லாமே. நல்ல ஒரு எக்ஸாம்பிள்ஸ் ஆபிரகாம், லோத்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு தான் தரிசனம் கடவுள் குடுக்குறாரு. ஆனா, ஆபிரகாம் என்ன பண்றாரு? லோத்தையும் கூட்டிட்டு வரார். கூட்டிட்டு வந்தா, அங்க ஒரு சண்டை வருது. ஆபிரகாமுடைய வேலைக்காரர்களுக்கும், லோத்துடைய வேலைக்காரர்களுக்கும் சண்டை வருது. 2 பேரும் சண்டை போட்ட உடனே, லோத்து ஆபிரகாம்ட்ட பேசவே இல்ல. ஆபிரகாம் போய் லோத்துட்ட பேசுறாரு. லோத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமோட தம்பி பையன். அவ்ளோ சின்ன பையன்கிட்ட போயிட்டு இவரு என்ன பண்றாரு? இறங்கி பேசுறாரு. நம்மலாம் சகோதரர்கள். நம்ம 2 பேரும் சண்டை போடக்கூடாது. உனக்கு இந்த தேசம் எந்த தேசமெல்லாம் புடிச்சிருக்கோ, அது எல்லாத்தையும் நீ எடுத்துக்கோ.